கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நேற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கர்த்தர் எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் சொல்கிறது, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த உலகத்துல ஓட்டப்பந்தயத்துல ஜெயிக்கிறது மட்டும் ஜெயம் அல்ல, எக்ஸாம்ல பாஸ் பண்றது மட்டும் ஜெயம் அல்ல, லைஃப்ல ஜெயிக்கிறது மட்டும் ஜெயம் அல்ல. இது எல்லாத்தையும் தாண்டி இந்த உலகத்தை ஜெயிக்கிறது தான் ஜெயம். உலகம் என்றால் உலகமும் அதில் பரம்பி கிடக்கிற எல்லாமே. அப்படின்னா உலகம், மாமிசம், பிசாசு எல்லாமே இந்த உலகத்துல தான் கிடக்கு. ஸோ உலகம் மட்டும் இல்லை, உலகம், மாமிசம், பிசாசு இது எல்லாத்தையும் ஜெயிக்கிறவன் தான் உலகத்தை ஜெயித்தவர்கள் பட்டியலில் வர முடியும். எந்த ஒரு மனுஷனும் உலகத்தை ஜெயிக்கணும்னா தன்னுடைய சரீரத்தை ஜெயித்தாகணும். தன்னுடைய ஐம்புலன்களை அடக்கி ஆண்டு இச்சைகளை ஜெயித்து அவன் நின்னானா அதான் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அவனுக்கு தான் பரலோக உலகத்தில் ஆண்டவர் சீட்டை ரெடி பண்ணி வச்சுட்டு சிங்கார மாளிகையில் அவனை உட்கார வைப்பார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அப்படின்னா முதல்ல உனக்குள்ள ஒரு விசுவாசம் இருக்கணும். இந்த உலகத்துல உள்ள உலகத்தையும் மாமிசத்தையும் பிசாசினாலே ஜெயிக்க முடியும். இந்த உலகத்துல ஆண்டவர் என்னை எந்த வழியா நடத்துறாரோ அதுல என்னை ஜெயமான பாதையில நடத்த முடியும். என்னுடைய படிப்புல என்னை ஆண்டவர் ஜெயிக்க வைக்க முடியும். என்னுடைய ஊழியத்துல ஜெயமாய் என்னை வாழ வைக்க முடியும். என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் ஜெயத்தோட ஓட என்னால முடியும் ஆண்டவருடைய கிருபையினாலே என்று சொல்லி யார் விசுவாசிக்கிற, முதல்ல அவனுக்கு விசுவாசம் இருக்கணும். எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடியே நான் பாஸ் ஆகிட மாட்டேன், ஒரு ரன்னிங் ரேஸ்ல போகும்போதே நான் ஜெயிச்சுக்கிட மாட்டேன், ஒரு இன்டர்வியூக்கு போகும்போதே எனக்கு வேலை கிடைக்காது, எனக்கு திறமை இல்லை, அப்படி நெகட்டிவாக பேசாதீங்க. பாசிட்டிவ் எனர்ஜியை இன்னைக்கு டெவலப் பண்ணுங்க. அதுதான் விசுவாசம். நெகட்டிவ் ஃபோர்ஸ் எல்லாத்தையும் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு உங்கள் உடம்பு, நாடி, நரம்பு, எலும்பு, குடல், தோல், சதை, நகம், முடி எல்லாத்துலேயும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஒரு ஃபெய்த் எனர்ஜி, ஒரு விசுவாசம் உனக்குள்ளால இருக்கணும். இருந்துச்சுன்னா நீ ஜெயிச்சிருவ. விசுவாசம் இல்லைன்னா, நம்பிக்கை விட்டு போயிட்டேன்னா தோற்று போயிடுவேன். ஸோ நீங்கள் எல்லாரும் உங்கள் ஃபீல்டில் டாப்பில் இருக்கணும். ஜெயிச்சு டாப் பொசிஷனில் இருக்க இன்னைக்கு விசுவாசத்தினுடைய லெவல் அதிகப்படுத்துங்க. அசைக்க முடியாத நம்பிக்கை ஆண்டவர் மேலே வைங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஈஸ்வரி, திருப்பூர். நான் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடையில் கலந்து கொண்டு ஒரு கடை வைக்க ஜெபித்தேன். தனி ஜெபத்திலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த போது, நீ வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் இடங்கொண்டு பெருகுவாய், இந்த மங்கள வார்த்தை சொல்லி ஜெபித்து என்னை ஆசீர்வதித்தார். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு எனக்கு தொடர்ந்து அற்புதங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஒரு கடை மட்டுமே தான் தொடங்கினேன். ஆனால் தேவனுடைய கிருபையினாலும் சகோதரர் ஸ்டீஃபன் அவருடைய ஜெபத்தினாலும் இப்பொழுது 4 கடைகளை திறந்து சிறப்பாக வியாபாரம் நடக்க கர்த்தர் கிருபை புரிந்தார். பாருங்க, ஆண்டவர் மீதும் ஆண்டவருடைய வார்த்தையின் மீதும் அவருக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. அன்பரின் பாதத்தில் வந்தார், ஒரே ஒரு கடை வச்சுட்டு லைஃப் ரன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி என்கிற அந்த சகோதரி வந்து ஜெபிச்சுட்டு போனாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன மங்கள வார்த்தை கொடுத்தாரு, நீ ஒரு கடை மட்டும் வச்சுட்டு செட்டில் ஆன போதேன்னு சொல்ற, வலங்கொண்டும் இடங்கொண்டும் நீ பெருகுவாய் அப்படின்னு ஆண்டவர் மங்கள வார்த்தை அடிமை மூலமா அன்பரின் பாதத்தில் கொடுத்தாங்க. அதை பிடிச்சிட்டு போனா ஒரு கடை போதேன்னு சொன்னவளுக்கு இப்போ 4 கடைகளை கொடுத்து 4 கடைகளையும் ஆண்டவர் ஆசீர்வதித்து வருகிறார். அப்படின்னா வலங்கொண்டும் இடங்கொண்டும் முதல்ல 1, அதுக்கப்புறம் கடகடன்னு ஆண்டவர் அந்த எல்கைகளை விரிவாக்கி ஆசீர்வதித்தார். உங்களுக்கும் அப்படி அற்புதம் நடக்கணுமா? இன்னைக்கு காலையில 9:30 மணிக்கு நமக்கு இதே அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம், எக்கச்சக்கமான சாட்சி, ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வருவாங்க. குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் நடக்காதவங்க, கடனில் இருக்கிறவங்க, சாசின் போராட்டத்தில் இருக்கிறவங்க, வியாதியில் இருக்கிறவங்க, சொந்த வீடு இல்லாதவங்க, வழக்கு கேஸ்களில் சிக்கி இருக்கிறவங்க, எல்லாருக்கும் அற்புதம் நடக்கு. வெரைட்டி ஆஃப் மிரக்கிள்ஸ் நடக்குது. நீங்கள் எந்த பாதிப்போடு இருந்தாலும், எந்த தேவையோடு இருந்தாலும் கண்டிப்பாக இன்னைக்கு இந்த கூட்டத்தில் நீங்கள் கலந்துக்குங்க.
கர்த்தர் உங்களுக்கும் ஒரு அற்புதத்தை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னீரே. நம்பிக்கை இழந்து வாழ்க்கையில வெக்ஸாய் போய் கிடக்கிற என் பிள்ளைகளுக்கு இன்னைக்கு விசுவாசம் என்கிற கேடகத்தை பிடித்து கொண்டு ஜெயம் எடுக்க கர்த்தரின் பிள்ளைகளுக்கு அனுக்கிரகம் பண்ணும். ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த நெகட்டிவ் எனர்ஜியில, நெகட்டிவ் ஃபோர்ஸ்ல நெகட்டிவா பேசி, எதிர்மறையாகவே பேசி, என்னால் ஒன்றும் முடியாது, நான் ஜெயிக்க மாட்டேன், என்னால் பண்ண முடியாது, எனக்கு தகுதி இல்லை, எனக்கு அதுக்கு ஏற்ற கழிவு இல்லை, அதுக்கு ஏற்ற கெப்பாசிட்டி இல்லை என்று அழுகிறார்களோ, அத்தனை பேருக்குள்ளால அவர்களுக்குள் இருக்கிற கெப்பாசிட்டியையும் அவர்களுக்குள் இருக்கிற தகுதியும் ஆண்டவர் உறுதிப்படுத்தி அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி அந்த ஃபெய்த்தை டெவலப் பண்ணி, அந்த விசுவாசத்தை டெவலப் பண்ணி இவங்க எல்லாரும் சாதனைகளை படைக்க முடியும். நிறைஞ்ச மனசுல ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் அற்புதங்களை செய்கிறதற்காக உமக்கு நன்றி. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் அவர்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.